டைரக்டர் கார்த்திக் யோகி. பிகாஸ் ஓகே. அவங்க தான் வந்து எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வந்து இந்த வடக்குப்பட்டி ராமசாமியில் இது பண்ணி ஒரு மேஜர் கேரக்டர் கொடுத்து, இவன் வந்து சரியான பைத்தியம் இல்லடா, இவன் சரியாகாத பைத்தியம் சொல்லி ஒரு டைலாகு நல்ல ஒரு பெரிய பேர் எனக்கு வாங்கி கொடுத்து. அவர் வந்து டிக்கி லோனான்னு ஒரு படம் எடுத்தார். அவர் வந்து தலைவா எனக்கு ஒரு 2 நாள் கொடுங்க. சார் 2 நாளைக்கு என்ன சார் இருக்குது இந்த படத்தில்? இல்லை தலைவா, உங்களுக்கு சூப்பர் கேரக்டர் ஒன்று வச்சுருக்கேன் உங்களுக்கு. 1893ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லி அப்படி பேசி அப்படியே ஃபுல் ஸ்டோரியை சொல்லி முடிச்சு அப்படியே ஜூம் பேக் பண்ணால் டாய்லெட்டில் அந்த கேப் இதில் உட்காந்து கோட்டை போட்டு கீழே ஜெட்டி மட்டும் போட்டு உட்காந்து பேசிட்டு நம்ம நம்பி இது மாதிரி ஒரு பண்ண முடியும். நம்மளுக்கு இருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரியல, பட் அவங்களுக்கு தெரியுது இது மாதிரி ரவியை வச்சு பண்ண வைக்கலாம்னு. ஸோ த கிரெடிட் கோஸ் டு சந்தானம், ஹீரோ சந்தானம். அண்ட் ஹீரோவா நடிச்சிங்க, வில்லனா நடிச்சு பயங்கரமா கலக்குனீங்க. திடீர்னு எப்படி சார் காமெடியா ஆகிட்டீங்க? பயங்கர ஹியூமரஸ் பர்சனா எப்படி மாறீங்க? இல்லை, அதுக்கு ஐ மஸ்ட் தேங்க் ஆக்டர் சந்தானம் அண்ட் டைரக்டர் கார்த்திக் யோகி. பிகாஸ் ஓகே, அவங்க தான் வந்து எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வந்து இந்த வடக்குப்பட்டி ராமசாமியில் இது பண்ணி ஒரு மேஜர் கேரக்டர் கொடுத்து, இவன் வந்து சரியான பைத்தியம் இல்லடா, இவன் சரியாகாத பைத்தியம் சொல்லி ஒரு டைலாகு நல்ல ஒரு பெரிய பேர் எனக்கு வாங்கி கொடுத்து. அதுக்கு ஆக்சுவல் காரணம் வந்து டைரக்டர் கார்த்திக் யோகிநாத். பிகாஸ் கார்த்திக் யோகி எப்படின்னா, அவர் வந்து டிக்கி லோனான்னு ஒரு படம் எடுத்தார். அவர் வந்து தலைவா எனக்கு ஒரு 2 நாள் கொடுங்க. சார் 2 நாளைக்கு என்ன சார் இருக்குது இந்த படத்தில்? இல்லை தலைவா, உங்களுக்கு சூப்பர் கேரக்டர் ஒன்று வச்சுருக்கேன் உங்களுக்கு அப்படின்னா, அந்த கேஜிஎஃப்ல நான் பேசினேன்ல, அதை வச்சு பேஸ் பண்ணி டிக்கி லோனால 1893ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லி அப்படி பேசி அப்படியே ஃபுல் ஸ்டோரியை சொல்லி முடிச்சு அப்படியே ஜூம் பேக் பண்ணால் டாய்லெட்டில் அந்த கேப் இதில் உட்காந்து கோட்டை போட்டு கீழே ஜெட்டி மட்டும் போட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பேன். இப்படி ஒரு வித்தியாசமான காமெடி அது பண்ணதில் அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அது பிடிச்சதுனால அதை வச்சு இன்னொரு கேரக்டர் வடக்குப்பட்டி ராமசாமியில் த்ரூ அவுட் கேரக்டர் கொடுத்து. ஸோ இப்போ அடுத்த படமும் ஒன்று பண்ணுறேன், அதுலேயும் பண்ணுறேன். ஸோ இப்போ அதை பார்த்தா சந்தான சாரோட இந்த படம் இப்போ வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல்னு ஒரு படம், அதுவும் வந்து பயங்கரமான காமெடி எல்லாமே ஆல் காமெடி சார். அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஓகே. ஸோ அதுக்கு வந்து ஐ ஷுட் தேங்க் தி டைரக்டர் அண்ட் தி ஹீரோ சந்தானம் டு கிவ் மீ தட் ரோல். ஏன்னா நம்ம நம்பி இது மாதிரி ஒரு பண்ண முடியும். நம்மளுக்கு இருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரியல, பட் அவங்களுக்கு தெரியுது இது மாதிரி ரவியை வச்சு பண்ண வைக்கலாம்னு. ஸோ த கிரெடிட் கோஸ் டு சந்தானம், ஹீரோ சந்தானம் அண்ட் டைரக்டர் கார்த்திக் யோகி. நைஸ் சார். இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன? எல்லாமே காமெடி. ஆமாம், இது காமெடினா அது வந்து கார்த்திக் இது இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் ஒன்று. ஓகே. டைரக்டர் ஆனந்த் பண்ணுறாரு, முருகன் அண்ட் ஆனந்த். அதுக்கடுத்து வந்து ஹீரோ கார்த்தியோட வந்து சர்தார் 2ன்னு சொல்லி ஏற்கனவே சர்தார் 1 ஒரு படம், சர்தார் 2ன்னு சொல்லி அதுலேயும் ஒரு அருமையான கேரக்டர், நல்ல அருமையான படம், நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து துல்கர் சல்மானோட ஒரு படம், அப்புறம் நயன்தாரா நிபில் பாலியோட ஒரு மலையாள படம். ஓகே. அப்புறம் இந்த வருஷம் நான் நடித்த ஒரு மலையாள படம் வந்து கிஷ்கிந்தா காண்டம்னு ஒரு படம், மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ இப்போ மலையாளத்தில் நிறைய ஆஃபர்ஸு. ஓகே சார். இந்த சினிமாவை தவிர்த்து உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா என்ன? இந்த ஃப்ரீ டைம்லலாம் என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நான் கொஞ்சம் நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பேன். ஓ நைஸ். அதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய டிவி இதெல்லாம் இருக்குல்ல, அது. அப்புறம் யூடியூப் பார்க்குறது. ஓகே. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு அப்பப்போ அரட்டை அடிக்கிறது. அது மேட்ரு. நைஸ். இப்போ பொங்கலுக்கு என்ன சார் பிளான் உங்களுக்கு? இல்லை, பொங்கலுக்கு இந்த தடவை வந்து நான் அழகர் கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன். ஏன்னா அங்கே வந்து நிறைய என்னோட டாக்டரோட ஊர், இது மருமகளோட ஊர் அழகர் கோயில். ஸோ அதுக்கு பக்கத்தில் நிறைய அந்த மாடு பிடிக்கிறது, ஒரே சன் தான். ஸோ அங்கே மாடு பிடிக்கிறதுலாம் நிகழ்ச்சியெல்லாம் நிறைய இருக்குது. அலங்காநல்லூர்லாம் பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த தடவை நேரடியாக போய் அங்கே அலங்காநல்லூர் போட்டியெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் விருப்பமாக இருக்குது. இந்த தடவை பொங்கல் அங்கே தான் கொண்டாடலான்னு பிளான் இருக்கு. ஓகே. அதுல கலந்துக்கிறதுக்குலாம் ஏதாவது? ஆமா, நான் வந்து இறங்கி மாடெல்லாம் பிடிக்கலான்னு ஒரு பிளான் இருக்கு. கண்டிப்பா சார். நீங்க ஆல்ரெடி எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சனா தான் இருக்கீங்க. நான் வந்து இந்த நீங்களும் ஹீரோவான ஒரு படத்துல இந்த மாடு பிடிக்கிறதுக்கு போவேன். அப்ப மாடு பிடிச்சா அந்த மாடு ரியலான வந்து இந்த மாடு என்ன சொல்றது, காங்கேயம் காலை, முரட்டு காலை. ஆனா ஷூட்டிங்காக என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு சாதுவான காளையை கொண்டு வந்திருப்பாங்க. லுக்கு மட்டும் முரட்டு காலை, ஆனா உள்ள வந்து சாதுவான காலை. அப்போ ரசிகர்கள் என்ன செய்வாங்க அந்த படத்தில், நீங்களாம் பேருதில்ல, எங்கள் பிரேம்நாத்னு பேர். அதில் பிரேம்நாத் வந்து எவ்வளோ பெரிய ஹீரோ, சூப்பர் ஸ்டாரு. அவர் என்ன அந்த மாதிரி சாதாரண காளையை கொண்டு இருக்காங்க அப்படின்னு ஒரிஜினல் காளையை கொண்டு வந்து கட்டிடுவாங்க, 2 ஒரே கலரு. அடுத்த நாள் ஷூட்டிங் அந்த காளையை கொண்டு வந்து அவுத்து விட்ருவாங்க. நான் தைரியம் பண்ணுவேன் அப்படின்றாங்க. கட் பண்ண